Hello all, welcome to Study Buddy and இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் கொஸ்டின் வந்து டீகோட் பண்ண போகிறோம். அண்ட் இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மள்ட்ட மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் கோர்ஸ் வந்து இப்போ செகண்ட் மந்த் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இந்த செகண்ட் மந்த் ஆன்சர் ரைட்டிங் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மந்த் ஆன்சர் ரைட்டிங் மாதிரியே தான் 50 கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் டீகோட் பண்ணிடுவீங்க. ஸோ 50 கொஸ்டின்ஸ்க்கான கொஸ்டின்ஸும் ஆன்சர்ஸும் வந்து நான் அதில் போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ இப்போ டெய்லி மார்னிங் வந்து 2 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு கொடுப்பேன். ஸோ அதை வந்து நீங்கள் ரஃப் நோட், ஃபேர் நோட் 2 நோட் வச்சுருக்கணும். அதில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிவிடிஜி அப்படின்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் படித்த எல்லா பாயிண்ட்ஸையும் வந்து அந்த ரஃப் நோட்டை டிராஃப்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் என்ன ஆயிருன்னு பார்த்தீங்கன்னா, அரௌண்ட் ஈவினிங் டு நைட் பக்கம் வந்து ஐ வில் பி சென்டிங் த ஃபேர் காப்பி. ஸோ இந்த மாதிரி ஒரு காப்பி வந்து உங்களுக்கு நான் வீடியோஸாக வந்து சென்ட் பண்ணிடுவேன். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ரஃப் காப்பியும் நான் அனுப்புகிற ஃபேர் காப்பியும் நீங்கள் கம்பைன் பண்ணி ஃபேர் நோட்டில் நீங்கள் எழுதி ஒரு டீட்டெயில் நோட்டாக வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது வீக்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த வீக் நீங்கள் ஃபுல்லாக எழுதின ஆன்சர்ஸ் பர் டே வந்து 2 கொஸ்டின்ஸ் வந்து எழுதுவீங்க. ஸோ வீக் ஃபுல்லாக நீங்கள் எழுதின ஆன்சர்ஸ் எல்லாமே வந்து ரிவைஸ் பண்ணும் வீக்கெண்டில். ஸோ இந்த மாதிரி தான் நடக்கும். அண்ட் அது இல்லாமல் நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் நான் டெய்லி இல்லாட்டியும் வந்து வீக்லி அட்லீஸ்ட் ஒரு 7 to 8 மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் கொஸ்டின் அது போஸ்ட் பண்ணுவேன். ஸோ இப்படி போஸ்ட் பண்ணும்போது நீங்கள் உங்களோட ஃபேர் நோட்லேயும் இல்லை ரஃப் நோட்லேயும் வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ ஐ மீன் அப்லோட் இந்த சென்ஸ் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ அந்த கொஸ்டின்ஸ் நான் கொடுப்பேன் இல்லையா, அதையும் வந்து நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டெய்லி 2 கொஸ்டின்ஸ்க்கான வீடியோ ஃபார்மேட்டை இந்த மாதிரி உங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்ணிடுவேன். ஸோ இந்த கோர்ஸோட ஃபீ டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா, ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் மந்தில் வந்து ஆன்சர் ரைட்டிங் கோர்ஸில் ஜாயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த கோர்ஸ்க்கு வெறும் 350 தான். இன்கேஸ் நீங்கள் இப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து 500. ஸோ நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மந்த் ஆன்சர் ரைட்டிங் கோர்ஸில் உங்களை ஜாயின் பண்ணி விட்டுருவேன். அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து அந்த 50 கொஸ்டின்ஸை முடிச்சக்கப்புறம் இதில் ஜம்ப் பண்ணுவீங்க. ஸோ இதுக்கு ஜம்ப் பண்ணுறப்போ வந்து இது உங்களுக்கு வெறும் 350 தான் இருக்கும். ஸோ இதுக்கு மேலே வர எல்லா ஆன்சர் ரைட்டிங்குமே உங்களுக்கு வந்து 350 மட்டும்தான். ஸோ ஃபர்ஸ்ட் மந்த் மட்டும்தான் உங்களுக்கு 500 இருக்கும். ஸோ ஐ திங்க் யூ காட் த பாயிண்ட். இவ்வளோ தான் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினச்சேன். அண்ட் உங்களுக்கு இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ வாட்ஸ்அப் நம்பரை ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் அதில் வந்து நீங்கள் டீட்டெயில்ஸ் இன்னும் உங்களுக்கு புரியலைனா கேட்கலாம். அண்ட் டெலிகிராம் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். டெலிகிராம் லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா டெய்லி அப்டேட்ஸ் வந்து நான் போஸ்ட் பண்ணுவேன். அண்ட் குரூப் எக்ஸாமுக்கு ரிலேட்டடாக நிறையா ஃப்ரீ மெட்டீரியல்ஸும் வந்து அன்அகாடமிலேருந்து நான் வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுவும் வந்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஸோ தட்ஸ் இட். ஸோ நம்ம டாபிக்குள்ளே போயிடலாம். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, particularly vulnerable tribal groups PVTGs are in dire need of urgent attention by the government. டிஸ்கஸ் அப்படின்னு சொல்லி 10 மார்க் கொடுத்துருக்காங்க. 150 வேர்ட்ஸில் நீங்கள் வந்து இந்த கொஸ்டினை டீகோட் பண்ணி எழுதணும். இப்போ 150 வேர்ட்ஸ்னால் வந்து எவ்வளோ பேஜ் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்பீங்க. ஸோ 2 பேஜஸ் வந்து நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். பட் 2 பேஜ் நீங்கள் எழுதும் போது அரௌண்ட் ஒரு 180க்கு மேலே உங்களுக்கு வேர்ட்ஸ் போயிடும். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. 164லேருந்து நீங்கள் இந்த 180 வரைக்குமே நீங்கள் தொடலாம். பட் அதோட வேர்ட் லிமிட் வந்து எப்பவுமே இவ்வளோ தான் அப்படிங்கிற மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பிவிடிஜிஸ் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இது வந்து GS2ல வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் ஃபார் த வல்னரபிள் செக்ஷன் ஆஃப் த பாப்புலேஷன் அதுக்கடியில் தான் வருது. ஸோ இது வந்து GS2ல வந்து நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும் இந்த கொஸ்டின். ஸோ பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸ் பற்றி ஆல்ரெடி ப்ரிலிம்ஸில் வந்து கொஸ்டின் வந்து கேட்டுட்டாங்க 2018ல். ஸோ இப்போ வந்து இந்த கொஸ்டின் வந்து டிஸ்கஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா டிஸ்கஸ்னால் இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்களோ உங்களுக்கு என்ன பாயிண்ட்ஸ்லாம் தெரியுமோ அதை நார்மலாக நீங்கள் இன்னொரு பர்சன்ட் எப்படி பேசுவீங்களோ அது மாதிரி டிஸ்கஸ் பண்ணி நீங்கள் பாயிண்ட்ஸ் எழுதிக்கலாம். ஓகே. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸ் வந்து இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து அர்ஜென்ட் அட்டென்ஷன் வந்து கொடுக்கணும். ஏன்னா அவங்க நிறையா வந்து டீக்ரேட் ஆகி கீழே போயிட்டே இருக்காங்க. எக்ஸ்டிங்ஷன், இந்த வேர்ஜ் ஆஃப் எக்ஸ்டிங்ஷனில் கூட இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இந்த கொஸ்டினில் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த கொஸ்டின் எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ரடக்ஷன், பாடி, கன்க்ளூஷன் 3 இருக்கும். ஸோ இன்ட்ரடக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கணும். ஸோ ப்ரிமிட்டிவ் ட்ரைபல் குரூப்ஸ் அப்படிங்கிறவங்க தான் வந்து ஸ்டார்டிங்கில் இருந்தாங்க. who are less developed among the tribal groups, was created as a separate category by the Debar Commission, later renamed by the Government of India as PVTG in 2006. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, particularly vulnerable tribal groupsக்கு PVTGன்னு ஃபஸ்ட்டு பேர் கிடையாது. அவங்க வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா primitive tribal groupsன்னு சொல்லுவாங்க. ஸோ இருக்கிற ட்ரைப்ஸ்லேயே வந்துட்டு ரொம்ப பின்தங்கி லெஸ் டெவலப்டாக இருக்கிறவங்க தான் இந்த primitive tribal groups. ஸோ லேட்டர் வந்து 1973ல் தேபார் கமிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு கமிட்டி செட்டப் பண்ணுவாங்க. ஸோ அந்த கமிட்டி கடியில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அவங்க தான் பிவிடிஜின்னு சொல்லி அவங்க தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ப்ரிமிட்டிவ் ட்ரைபல் குரூப்ஸ்க்கு தனியாக வந்து நம்ம ஒரு குரூப் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி க்ரியேட் பண்ணதான் இந்த PTG. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து இந்த PTGயை வந்துட்டு பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸ்ன்னு சொல்லிட்டு 2006ல் வந்து பேர் மாற்றினாங்க.
ஸோ இன்ட்ரடக்ஷனில் வந்து இந்த பிவிடிஜிஸ்னால் யார் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லணும். ஃபஸ்ட்டு வந்து இவங்க ரொம்ப ஹோமோஜினஸாக இருப்பாங்க. ஹோமோஜினஸ்னால் வந்து ரொம்ப ஒரு இடத்துக்கு ரொம்ப கன்ஃபைன்டாக இருப்பாங்க. ஓகேங்களா. அடுத்து ரொம்ப ஸ்மால் பாப்புலேஷன் தான் அவங்களுக்கு இருக்கும். ரொம்ப பெருசாலாம் பாப்புலேஷன் இருக்காது. ஃபிசிக்கலி ஐசோலேட்டட், யாரு கூடயும் ஒட்ட மாட்டாங்க, வேறு கம்யூனிட்டி கூட பேச மாட்டாங்க, ஒட்ட மாட்டாங்க அந்த மாதிரி. அண்ட் ஆப்சன்ஸ் ஆஃப் ரிட்டன் லாங்குவேஜ், அவங்களுக்குன்னு ஒரு ரிட்டன் லாங்குவேஜ் கிடையவே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு படிக்கணும்னு அவசியமே இல்லை. ஃபாரஸ்ட்டில் தான் வாழ்கிறாங்க. அவங்களுக்கு கிடைக்க எல்லாமே வந்து சப்சிஸ்டன்ஸ் லெவலில் தான் இருக்கும். எக்ஸ்போர்ட்டோ இம்போர்ட்டோ எது பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க. ஸோ இதனால் வந்து என்ன ஆயிடுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரிட்டன் லாங்குவேஜ்க்கான நீட் இல்லை அவங்கக்கிட்ட. அப்புறம் சிம்பிள் டெக்னாலஜி, பெருசால டெக்னாலஜியெல்லாம் அக்ரிகல்ச்சராக இருக்கட்டும், வேறு எந்த வேலை பண்ணுறதா இருக்கட்டும், கார்பென்ட்ரியாக இருக்கட்டும், சிம்பிள் டெக்னாலஜி தான் யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப ப்ரீ அக்ரிகல்ச்சர் லெவலில் இருப்பாங்க. ஸோ அந்த காலத்தில் எப்படி வந்து ஷிஃப்டிங் கல்டிவேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க, ஜூம் கல்டிவேஷன் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு தாவறது, அந்த மாதிரி நொமேடிக் பீப்புளாகவும் வந்து இருப்பாங்க. ஸோ லீஸ்ட் அட்டென்ஷன் ஃப்ரம் த கவர்மெண்ட் வந்து அவங்கள பார்க்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம பாடியில் வந்து எழுதுவோம். ஏன்னா கொஷினும் அதான் டிமாண்ட் பண்ணுறாங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் அவங்கள பார்க்குறதே இல்லை, ஸோ அர்ஜென்ட் அட்டென்ஷன் தேவைப்படுது அப்படிங்கிறாங்க. ஸோ எப்படி கவர்மெண்ட் அவங்கள பார்த்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்து 75 பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸ் வந்து இந்தியாவில் இருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 40, அந்த 75ல் 40 பிவிடிஜிஸ்க்கு மட்டும்தான் நம்மளுக்கு பேஸ் லைன் வந்து அவைலபிளாக இருக்குது. பேஸ் லைன்னா ஒன்றும் இல்லைங்க, அவங்க எவ்வளோ பாப்புலேஷன் இருக்காங்க, என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி, என்ன ஆக்குபேஷன் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி 40 பிவிடிஜிஸ் தான் நம்மள்ட்ட வந்துட்டு இதே இருக்குது, பேஸ் லைன் ரிப்போர்ட்டே இருக்குது. ஸோ திஸ் ஹேஸ் ஹிண்டர்ட் த எஃபெக்டிவ் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் வெல்ஃபேர் ஸ்கீம். ஸோ இப்போ கவர்மெண்ட் வெல்ஃபேர் ஸ்கீம் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சா கூட கொடுக்க முடியாது, ஏன்னா ஒழுங்கான பேஸ் லைன் ரிப்போர்ட் கிடையாது. நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா பெனிஃபிட் ஆஃப் கவர்மெண்ட் ஸ்கீம் டஸ் நாட் ரீச் ஆல் த பிவிடிஜிஸ். எல்லாத்தையும் ரீச் ஆகிறதுல ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ் நம்மள்ட்ட பேஸ் லைன் ரிப்போர்ட்டே கிடையாது. அண்ட் மைக்ரோ ப்ராஜெக்ட்ஸ் ஃபார் லாஞ்சியா சாரோ. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைண்ட் ஆஃப் பிவிடிஜி இன் ஒடிசாவில் தான் இருக்கிறதுலே வந்துட்டு பிவிடிஜிஸ் அதிகமாக இருக்காங்க. அதுக்கப்புறம் ஆந்திராவில் இருக்காங்க. ஸோ ஒடிசாவில் 13 பிவிடிஜிஸ் இருக்காங்க, ஆந்திராவில் வந்து 12 பிவிடிஜிஸ் இருக்காங்க. ஸோ ஒடிசாவில் பார்த்திங்கன்னா லாஞ்சியா சாரோ அப்படிங்கிற ஒரு பிவிடிஜிஸ் வந்துட்டு ஹேஸ் பின் எஸ்டாப்ளிஷ்ட் ஒன்லி இன் 2 blocks. ஸோ அவங்க இருக்கிற இடத்துலேயே வந்துட்டு டிஸ்ட்ரிக்ட் கீழே பிளாக்ஸ் இருக்கும். ஸோ அந்த பிளாக்ஸ்லேயே பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல அவங்க இருக்காங்க. ஆனால் அந்த 2 பிளாக்ல மட்டும்தான் இவங்களால அவங்களுக்கு மைக்ரோ ப்ராஜெக்ட்ஸ் வந்து கொடுக்க முடிஞ்சது. ஸோ ஸ்கீம் வந்து கொடுக்க முடிஞ்சது. ஸோ நோ யூனிஃபார்ம் பிரின்சிபல் அடாப்டட் இன் ஐடென்டிஃபைங் பிவிடிஜிஸ். ஸோ இவங்க தான் பிவிடிஜி, ஸோ இந்த இடத்துல தான் அவங்க இருப்பாங்க, இவங்களை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு ஒரு யூனிஃபார்ம் மெத்தடே கிடையாது இந்தியாவில். ஃபார் எக்ஸாம்பிள் ஹோம் மினிஸ்ட்ரி தான் வந்து பிவிடிஜிஸை ஐடென்டிஃபை பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் திங். இன்னொன்று வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து சஜஷன்ஸ் கொடுப்பாங்க, நம்ம இவங்களை பிவிடிஜியை ஆட் பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதுதான் இப்போ இருக்கிற மெக்கானிசம் இவ்வளோ தான். இதுக்கு தனியாக வந்து கமிட்டியோ இல்லை வந்து இதுக்கு தனியாக வந்து எந்த ஒரு ரூல்ஸோ ரெகுலேஷன்ஸோ இவங்க தான் பிவிடிஜிஸ்ன்னு வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு கிடையாது இந்தியாவில். பிவிடிஜிஸ் ஹேவ் ஃபேஸ் சிஸ்டமேட்டிக் ஏலியனேஷன். ஸோ இது வந்து சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டிங் கமிட்டி 2002ல் ஒரு ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க. ரொம்ப வந்து ஏலியனேஷன் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஏலியனேஷன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்கள வந்துட்டு ஈஸியாக வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு அமுச்சிட முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒடிசாவில் வந்து சிம்ப்ளிபால் டைகர் ரிசர்வ் வந்து அந்த சிம்ப்ளிபாலை வந்து டைகர் ரிசர்வாக வந்து அறிவிக்கும் போது என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய மக்களை அந்த இடத்துலேருந்து இவாக்குவேட் பண்ணி அமுச்சு விட்டாங்க. ஸோ அவங்களுக்கான ஹோம் அப்படிங்கிறதே வந்து அழிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப ஏலியனேட் பண்ணுறாங்க, சிஸ்டமேட்டிக்காக வந்து கவர்மெண்ட்டே பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து மென்கிடியா ட்ரைப்ஸ் வந்து இருந்தாங்க சிம்ப்ளிபால் டைகர் ரிசர்வில். ஸோ அவங்கள வந்து டிஸ்இன்டிகிரேட் பண்ணி ஒரு இடமா அமுச்சு விட்டாங்க அப்படிங்கிறது தான் வந்து காஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பிவிடிஜிஸ் சஃபர் ஃப்ரம் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் லைக் அனீமியா, மலேரியா, மைக்ரோநியூட்ரியன் டிஃபிஷியன்சி அண்ட் ஸ்கின் டிசீசஸ். ஸோ இவங்களுக்கு வந்து பிவிடிஜிஸ்க்கு வந்து ஒரு ப்ராப்பர் வந்து இந்த மெடிசின்ஸ் இதெல்லாம் வந்து ஆக்சஸ் கிடையாது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயத்தில் வந்து அவங்க சஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அண்ட் தே ஃபேஸ் ஹியூமிலியேஷன் த்ரூ ஹியூமன் சஃபாரிஸ். இப்போ அந்தமான் நிக்கோபார்லலாம் பார்த்துட்டிங்கன்னா அந்த மக்களுக்கு வந்துட்டு ப்ராப்பர் ஒரு ட்ரெஸ்ஸிங் இருக்காது, இலை கொடி அப்படி தான் கட்டி வந்து வாழ்வாங்க. ஸோ இது வந்து ஆனிமல் சஃபாரி போகிறோம் இல்லையா, அது மாதிரி அந்தமான் நிக்கோபாரில் இந்த மக்களை பார்க்குறதுக்குனே வந்து ஹியூமன் சஃபாரிஸ் வந்து போகிறாங்க. ஸோ இவங்களை வந்து ஒரு பொருட்காட்சியாகவும் எக்ஸிபிஷனாகவும் வந்து பார்த்துட்ருக்காங்க. இது ரொம்ப ஒரு ஹியூமிலியேட்டிங்கான விஷயம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்து த ட்ரைப்ஸ் சச் அஸ் சென்டினலீஸ் உங்களுக்கே தெரியும் அந்தமான் நிக்கோபாரில் இருக்காங்க. ஸோ அவங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா 39 மக்கள் தான் இருக்காங்க அவங்க கம்யூனிட்டியில். அண்ட் பிர்ஜியா வந்து பிர்ஜியா வந்து பார்த்திங்கன்னா பீகார் அண்ட் ஜார்க்கண்டில் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து 17 மக்கள் தான் இருக்காங்க அவங்க கம்யூனிட்டிலேருந்து. ஆர் டிக்ளைனிங் அட் அ வெரி ஃபாஸ்ட் ரேட் அண்ட் அட் த வேர்ஜ் ஆஃப் எக்ஸ்டிங்ஷன் அப்படிங்கிறதா ரிப்போர்ட். ஸோ the 75 PVTGs in 17 states and 1 UT. ஸோ இதுதான் ப்ரீவியஸ் இயர் ப்ரிலிம்ஸ் கொஸ்டின். ஸோ 75 PVTGs வந்து இருக்காங்க. ஸோ எவ்வளோ ஸ்டேட்ஸில் இருக்காங்கன்னா 17 states and 1 union territory, தட் இஸ் அந்தமான் அண்ட் நிக்கோபாரில் இருக்காங்க. மஸ்ட் பி ஐடென்டிஃபைட் அண்ட் ஸ்பெஷல் அண்ட் அன்டிவைடட் அட்டென்ஷன் மஸ்ட் பி ப்ரொவைடட். இப்படிங்கிறது தான் வந்து நீங்கள் இது வந்து
கன்க்ளூஷன்லையும் எழுதலாம் அண்ட் இந்த பாயிண்ட்லையும் எழுதலாம். இப்போ வே ஃபார்வர்ட் தான் நம்மளுக்கான கன்க்ளூஷன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ஸ்கீம் ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் பிவிடிஜி பை த மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ் மஸ்ட் டேக் இன் டு அக்கௌண்ட். ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ் வந்துட்டு டெவலப்மெண்ட் ஆஃப் பிவிடிஜிஸ்ன்னு சொல்லி ஒரு ஸ்கீமே இருக்குது. ஸோ அவங்களுக்கு அடியில் வந்து எதெல்லாம் அட்ரஸ் பண்ணணும்னா, அவங்களுக்கான ஹவுசிங், அவங்களுக்கான லேண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் இது தான் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துடணும். லேண்ட் ஏலியனேஷன், அவங்கள ஏலியனேட்லாம் பண்ணக்கூடாது. அண்ட் அவங்கள ப்ரீ அக்ரிகல்ச்சர் லெவலில் இருக்கிறனால அவங்களுக்கு நிறையா வந்து அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட்காக நிறைய டூல்ஸ் கொடுக்கணும். அவங்க சிம்பிள் டெக்னாலஜியில் இன்னுமே இருக்காங்க, அதை அப்கிரேட் பண்ணணும் ஓரளவுக்கு அது. அண்ட் நிறைய சோஷியல் செக்யூரிட்டி பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குல்ல, ஸோ நம்மளுக்கெல்லாம் கிடைக்குது இல்லையா, அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு பாஸ் ஆன் பண்ணணும், அவங்களுக்கு அவேர்னஸ் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி இந்த கொஸ்டினில் நீங்கள் வே ஃபார்வர்ட் வந்து கொடுத்துடலாம். ஸோ தட்ஸ் இட் ஃபார் த வீடியோ. அண்ட் உங்களுக்கு இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா டெஃபினட்டாக கீழே வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. உங்களுக்கு எந்த டவுட்ஸாக இருந்தாலும் அதில் கேட்டு நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் நம்மள்ட்ட ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் அண்ட் என்விரான்மெண்ட் அப்படின்னு ப்ரிலிம்ஸ் கம்ஸ் மெயின்ஸ் கோர்ஸ் வந்து போயிட்டுருக்கு. இதில் நான் ஈச் என்சிஆர்டிலேருந்து ஸ்டாண்டர்ட் புக்ஸ் வரைக்கும் லைன் பை லைன் வந்து உங்களுக்கு கவர் பண்ணி கொடுப்பேன். அண்ட் உங்களுக்கு இதுக்கு மேலே எந்த டவுட்ஸ் இருந்தாலும், உங்களுக்கு இந்த புக்கை கவர் பண்ணணும், எனக்கு இந்த லெசன் கவர் பண்ணணும் அப்படின்னு கேட்டாலும் நான் உங்களுக்கு கவர் பண்ணி தருவேன். அண்ட் இதுக்கான இது என்னென்னு பார்த்துக்கிங்கன்னா கீழே வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி என்ன டீட்டெயில்ஸாக இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு கால் பண்ணி கேட்கணும் அப்படின்னாலும் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். டெஃபினட்டாக we can talk over. And that's it for the video. Thank you for watching.